ஒரு சிறிய சிப் செட். இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் டான் முழு பாக்கெட்டுடன் இருக்கிறான். நம்ப முடியவில்லை. மைலியிடம் ஒரு முழு பிரிங்கிள்ஸ் சுவரே இருக்கிறது. எவ்வளவு சலிப்பானது இது. மைலிக்கு காய்கள் முழுவதும் கிடைக்கும். ஃபீபியுடன் தொடங்கலாம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. மிக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது சிப் மிகவும் சிறியதாக தெரியவில்லை. ஆனால் உண்மையில் அது வெறும் மாதிரி. ஆஹா, நான் முயற்சி செய்ய வேண்டும். இது சுவையாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போது தேவ்தான் பியூட். ஆஹா, அருமை. நான் அதை சுவைக்க காத்திருக்க முடியாது. என்ன? இல்லை, இது ஒட்டி இருக்கும் போல இருக்கிறதா? இது மிகவும்... நான் பட்டை கதவை எவ்வாறு திறப்பது? ஆமாம், சரி. நான் என்னுடைய சா வைத்து பயன்படுத்த அதை பார்ப்பம் பத்திரமாக திறக்கி வெட்டி எடுக்கவும். ஆம், இது வேலை செய்தது. மற்றும் இப்போது பாக்கேஜை வெளியே எறிவோம். ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. பெண்களே, இது அற்புதமான ருசியானது. அது வலிக்கிறது. மன்னிக்கவும், ஆனால் அது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போது என்னுடைய முறை. முழு பிரிங்கிள்ஸ் சுவர் எனக்கு உண்டு. எனக்கு அவை பிடிக்கும் மற்றும் அந்த 100 பாக்கெட்டுகளையும் சாப்பிட முடியும். அது செய்யப்பட வேண்டும். அதனை விரைவாகவும் முறையாகவும் அனைத்து சுவைகளையும் சுவைத்து முடிக்க வேண்டும். ஓப்ஸ், மன்னிக்கவும் நண்பர்களே, ஆனால் நீங்கள் மிகைப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. இந்த உண்டு கொண்டு வரும்போது நான் இதை மாற்றாலும் பார்க்க முடியும். ஓ, இது அவ்வளவு அடங்காத சுவை. ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நான் ஒரு கட்டுமான தலைக்கவசம் போடுகிறேன். இப்பொழுது எனக்கு என்னுடைய பிரிங்கிள் ஜார் எப்படியும் பயமில்லை. மன்னிக்கவும் டான், உங்களுக்கும் அப்படி ஒரு தலைக்கவசம் தேவை. செய் இந்த பிரிங்கிள்ஸ் மலை நாசமாக்குவோம். கார் எடுத்து எல்லாவற்றையும் தட்டி கீழே ஆக்குங்கள். ஓ இல்லை, இனி எல்லாம் பிரிங்கிள்ஸாக ஆகிவிட்டேன். நானும் எழுந்து கொள்ள முடியவில்லை. நல்ல செய்தி பாப்பா. மற்றொரு மனிதன் மயிலிடம் முழு முட்டை இருக்கிறது. இது கொடூரமாக இருக்கு. அப்பாவுக்கு என்ன? ஓ இல்ல, ஒரு டஜன் முட்டைகள் மற்றும் ஃபீபியிடம் மூலம் நிறையும். இது அருவருப்பானது. அவள் அதை எப்படி சாப்பிட போகிறாள் என்று நினைக்கவே பயமாக உள்ளது. ஆனால் மைலி முதல் தொடங்குவோம். நான் ஏன் வாயில் முட்டை உடைக்க வேண்டும்? இதை பார்க்கவும் மிகவும் மோசமாக இருக்கிறது. அது அருவருக்கத்தக்கது. அதை பிடிக்கவில்லை. அது மிகவும் வழுக்கும் மற்றும் எரிச்சலூட்டமாக உள்ளது. நான் அதை மீண்டும் முயற்சிக்க விரும்பவில்லை. டேன், அது நீங்களே. வாங்க, செல்லுங்கள். என்ன? ஏற்கனவே நான் எப்படி பழைய 10 முட்டைகள். ஆமாம், ஒருவேளை எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சென்சி எனக்கு ஒரு யுக்தி கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு இப்போதே காட்டப் போகிறேன். நீங்கள் முட்டைகளை காற்றில் எறிந்து இப்போது அனைத்தையும் மென்மையான கைகளுடன் உடைக்க வேண்டும். இப்போது நாம் பாதிகளை எல்லாம் பிடிக்கிறோம். யூஹூ, அது வேலை செய்தது. இது நம்ப முடியாத அளவுக்கு அருமையானது. இப்போது நான் அவற்றை எல்லாத்தையும் கம்பிலேயே தூக்குகிறேன். ஆஹா, அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் அது போதும். அது அருவருப்பாக உள்ளது. எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் எந்த வடிவிலும் முட்டையை வெறுக்கிறேன். அது பயங்கரமானது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இப்போது பீபேயின் வேலை. சாதிக்க பீபே நல்ல செல்வாக்கு. உண்மையா? நான் அமைதியாக கூட்டியிருப்பேன் என்று நம்பினேன். எந்த செயலவை நான் தொடங்க வேண்டும்? இதை பிடிக்கிறேன். சங்கடமாகிறது பிபி. இல்லை, என்ன ஆகிறது? முடியாதது. முழு முட்டையங்கி மேலே விழுகிறது. காப்பாற்றுங்கள், என் மேல் ஆக்ஸ் விழுகிறார்கள். எவ்வளவு அருவருப்பு. ஐயோ, என் முடி முழுவதும் கரைப்பட்டு விட்டது. இது வெறுப்பானது. அவள் மாற்றிலே கூட நல்லா இருக்கிறார். போய்கொண்டிருக்கலாம். அருமை. இது ஒரு மாமர்லேட் கண். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆனால் மைலி கையில் மாமர்லேட் கண்கள் உள்ளன. சூப்பர், நம்ப முடியவில்லை. டான், உன் மட்டும் 100 லேயர்கள் ஜெல்லி கண்கள் உள்ளன. உன்னதம். பிபியுடன் தொடங்கலாம், ஏனெனில் அவளுக்கு 1 மட்டுமே உள்ளது. எனக்கு பரவாயில்லை. முதல் தொடங்கு. சரி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அற்புதம். ஆனால் எனக்கு இன்னும் வேண்டும். சரி, இப்போது மைலியின் முறை. ஹூரே, மாம்பழ ஜெல்லி கண்களை எல்லாம் சுவைக்க விரும்புகிறேன். நான் 10 ஜெல்லி கண்களையும் ஒரே நேரத்தில் என் வாயில் வைக்க முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நானும் சாதிப்பேன். 5 மாமர்லேட் கண்கள் ஏற்கனவே எனது வாயில் உள்ளன. இப்போது எனக்கு மேலும் 5 நிறைவாக நிரப்ப வேண்டும். சரி, அது பிரைஸ்ங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சது. எனக்கு எப்படினா டான், இது உங்களுக்காக. யூஹூ, நான் மிகவும் பசித்திருக்கிறேன். ஆகையால் முழு 100 மார்மலேட் கண்களையும் மெய்ப்பித்து சாப்பிடுவேன். 1 வீசுவோம், மேலும் 1. சுவையாக உள்ளது. இப்போது இன்னும் 2 பேருக்கு. நண்பர்களே, என் கண்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள். அச்சை, எனக்கு பொருத்தமா? ரொம்ப ருசியா இருக்குது. பெண்கள், எனக்கு இத்தனை ருசியான மார்மலை கண்ணுகள் இருப்பதால் ரொம்ப ருசியா இருக்கிறேன். இது என்ன? உங்களில் தாய் கூர்ந்து பார்க்க வேணா? என்னால் இல்லை. எனக்கு எனது வாழ்க்கையின் மீதிய பகுதியை கஞ்சிக்கவே தயாராக இருக்கின்றேன். ஆனால் மாமாண்டி கண்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றே தீர்க்கின்றேன். நான் எல்லாவற்றையும் மட்டும் சாப்பிடுவேன். ஓ இல்லை, எனக்கு என்ன தவறு நடக்கிறது? என் முகம் முழுவதும் கண்ணக்களால் மூடப்பட்டுள்ளது. என்ன செய்ய வேண்டும்?
நான் ஒரு பிசாசமாகி விட்டேன். அடடே, இது ஹூபா பூபா மிட்டாய். இது மிகவும் ருசியானது. ஆனால் மைலிக்கு ஒன்றே இருக்கிறது. இதற்கிடையில் டேனுக்கு 10 ஹூபா பூபா மிட்டாய்கள் இருக்கின்றன. அப்போ ஃபீபிக்கு எவ்வளவு இருக்கும்? வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. அதுவே 100 ஹூபா பூபா மிட்டாய். அது அருமை. விரைவில் எல்லாவற்றையும் சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். மைலியுடன் தொடங்குவோம். நான் பப்ளிகம் கழுவ முயற்சிப்பேன். ஆஹா, எவ்வளவு ருசியானது. எனக்கு பிடிக்கிறது. நீங்கள் என்னால் எவ்வளவு பெரிய பல்லாக்கு வீச முடியும் பார்க்கிறீங்களா? என்னை பாருங்கள். ஓ இல்ல, என்னுடைய பல்லாக்கு எஃப்க்கு பிடிங்கோ அத. மைலி, உன் பல்லாக்கு என் முகத்தில் வந்துவிட்டது. என்ன ஒரு அருவருப்பு. எனக்கு அது பிடிக்கவில்லை. என்ன, என் புருவம் வன்முறையானது. என்னை இது வேலை செய்ததா? இல்லை, உனக்கு வளைந்த கண்கள் உண்டு. பிபி, இது மிகவும் நகைச்சுவையானது. நான் முழு பாக்கெட்டுகளையும் இறஞ்சி பிடிக்க வேண்டும். பாக்கிங் அகற்றப்பட்டது. இப்பொழுது நான் என் அனைத்து ஜெல்லி மிட்டாய்களையும் ஒரே நேரத்தில் விழுங்க முடியும். எப்படி ஊதுவது என்பதை கற்பிக்கிறேன். இது எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இது அற்புதம் அல்லவா? இல்லையா? நான் அதை புகைச்சல் பண்ணினால் என்ன ஆகும்? இப்போ என் முகத்தை கவனிக்காதே. நீ வெறுக்கும் டான். ஹோரே, எனக்கு சுவைகஞ்சி மிகவும் பிடிக்கும். குறிப்பாக ஹூபா பூபா. நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். நான் பபிள் ஊதவும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். எவ்வளவு பெரியதுதான் நான் கொண்டேன். இப்போது இதை கணக்கிட்டு நான் என் நாற்காலியுடன் இணைக்க முடியும். ஆஹா, அதை பாருங்கள். எனக்கு பலூன் பலகை உள்ளது. அருமை. நான் இன்னும் இதில் மேலும் சில பந்துகள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். எவ்வளவு அருமை. நான் 100 பலூன்களை ஊத முடிந்தது. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ரொம்ப அருமையாக இருக்கிறது. சூப்பர். நண்பர்களே, நான் இருக்க முடியாது. நான் செல்றேன். பை. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஓ, எவ்வளவு அருமை. நான் பறக்க முடிகிறது. வாவ், என்ன ஒரு அழகான டோனட். பிபிக்கு ஒரே ஒண்ணுதான் இருக்கிறது. ஆனால் அப்பாவுக்கு 10 டோனட்டுகள் இருக்கின்றன. இது இருக்க முடியாது. மைலிக்கு 100 அற்புதமான சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன. அருமை. பிபியுடன் தொடங்கலாம். போன்பி, சென்று வாருங்கள். நான் சந்தோஷமாகவே இருப்பேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. டோனட்டை போதிக் கொண்டிருக்கும் போது நான் அழுக்காக வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை கத்தி மற்றும் முள்கருவியுடன் டோனட் சாப்பிடும்போது இந்த முறையில் நான் ஒவ்வொரு கடியிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். மேலும் இது மறக்க முடியாத ருசியாக இருக்கும். நண்பர்களே, உள்ளம் குறித்து தெரியாது என்றால் என்னை கேலி செய்யாதீர்கள். முடிச்சிட்டேன். கடைசி துண்டு. அருமை. இல்லை டான், நீங்க முடியும். நான் வேண்டாம். நான் அப்படியே பத்தி தான் சொல்லல. ஆனால் அந்த டோனட் ரொம்ப சுவையான வேண்டி எனக்கு ஃபாஸ்ட் மாத்திரம் தெரியும். ஆகவே நான் அவற்றை விரைவாக சாப்பிடுவேன். அதுக்காக நான் கை கழுவ தயங்குறதில்ல. எனக்கு 10 டோனட்ஸ் இருக்கிறதா? நான் ஒரு டோனட் சாப்பிட முடிஞ்சது. விளையாட முடியுமா? அது உண்மையில் குளமாக இருக்கும். நிச்சயமாக இன்று வரை யாரும் இப்படி பெரிய கோபுரங்களை கட்டவில்லை. நண்பர்களே, நானே மிக உயரமான கோபுரம் ஒன்றை ஏற்கனவே கட்டியுள்ளேன். ஆனால் என்னிடம் இன்னும் டோனட்கள் உள்ளன. மீதமுள்ள டோனட்களை கோபுரத்தின் மேல் வைக்க நான் கண்டிப்பாக ஒரு ஏணி தேவைப்படும். எதையுமோ செய்யாமல் இருங்கள். டோனட் எப்படி இருக்கிறது? முக்கியமா என்ன சுவை? நம்ப முடியவில்லை. ஓ நோ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, இடைநிலை மொத்தம் மென்மையா இருக்கவில்லை. அவன் எனது டோனட் கோபுரத்தை கெடுத்தான். டோனட்கள் இதமாதம் இருக்கிறது. நான் உங்களை போய்ச்சுட்டேன். சுவையாக. எங்கள் புதிய நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? என்ன ஒரு அழகு அங்கே. ஓ, இன்னைக்கு என்ன அருமையான நாள். நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன். ஹலோ பாய்ஸ். நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்லை. நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன். குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும். யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஓ, அவர் விழுந்து விட்டாரு. சரி, அவரை நான் நேரடியாக தேடிக்கொள்கிறேன். வணக்கம் டான், உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா? உனக்கு அது எப்படி இருக்கிறது? ஆம், இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள். உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது உன்னை விரைவில் குணமடைய உதவும். என்ன? ஓ, மனசாட்சியே. மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன். நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள். நிறுத்து. அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய்? இது மருத்துவமனை. பெண்ணே, இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. ராபிட்டை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே
நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு. உன் பிரச்சனையை பற்றி என்ன? என்ன விலங்குகளை அனுமதிக்க முடியாதா? நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமான ஸ்டீவியுடன் செய். எனது கையை அது ரொம்ப பற்றி என்ன? இன்ஃபிரிக்கியதா? இல்லை. Let's freak out. Bye. And let's return to right ball. ஆஹா, அந்த எண்ணம். நான் கண் பார்வையற்றவனாக நடிக்கக்கூடும். அப்பொழுது என் உயிர் தோழன் நாய் ஸ்டீவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும். ஒரேசை பார்க்க வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். ஹலோ. என்ன என்னை ஏன் நிறுத்துகிறாய்? ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா? ஓ ஹா, நீ குரோதை. நீ போகலாம். சரி, அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. ஓ, என் பந்து. ஓ, ஸ்டீவி. இல்லை, கெட்ட பையா. அது சரி, ஸ்டீவி. நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது. நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா. ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய்? இதை நீக்க முடியுமா? நானே உன்னை பிடிக்கப் போகிறேன். 4 கால்களுடைய நாய். வா, நிறுத்து. நீ குருட்டு இல்லை என்றால் என்ன? என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு. கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, நன்றாக. மாலை வணக்கம். உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது. அவளை பார்க்கட்டுமா? ஓ, ஒரு நிமிடம். அவள் தூங்குகிறாள். ஓ இல்ல, நன்றாக இருக்கிறது. அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது. மன்னிக்கவும், எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடைகிறேன். என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா? புரிந்து கொண்டேன். சரி, இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை. ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன். உங்களை எங்கே அனுப்பினார்கள்? ஒரு நிமிடம். ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா? நிறுத்துங்கள். மன்னிக்கவும், நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது. அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள். ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை. நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும். விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை? நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும். என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது. ஓ, இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான். நன்றாக. அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான். நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம். செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார். ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது. சரி, நல்ல பிற்பகல். உங்களை என்ன தொந்தரவு செய்கிறது? வாவ், உங்களின் டூன்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன். ரென்சினியம், உள்ளே வாருங்கள். நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள்? ஓ, என் தலை வலிக்கிறது. ஹாய் பாட்டி, இது ஒரு குமிழா என்று நினைக்கிறாயா? நீ அதை நம்பினாயா? உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது. அவை என் செல்லப்பிராணிகள், கரப்பான் பூச்சிகள். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது. அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன. பாட்டி, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? போகவில்லை. அவை தீங்கு விளைவிக்காவற்றே. வணக்கம் செவிலியர். நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன். உங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா? என்ன ஒரு கனவு பாடு. இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன். இது கொடூரம். என்ன, செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா? ஆனால் என் மீன்கள் என்ன? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு. நான் மீன்களை அக்வேரியத்திலிருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன். அப்பொழுது நர்ஸ் மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும். அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம். உருவாக்க என்ற முறையை பார்க்க வேண்டும். சென்று விடலாம். ஓ ஹலோ, சுகவீனா இருக்கேன். இது எப்படி இருக்க முடியும்? என்ன ஒரு பயங்கரம். நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும். வணக்கம் தாத்தா, நான் உங்கள் புதிய அறை நண்பன். மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன். எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன். இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏய், இந்த தண்ணீருக்கு என்னாச்சு? சுவையானது. நான் உண்மையாகவே அதை குடிக்க போகிறேனா? ஓ இல்லை, என்ன ஒரே பயங்கரம். இது உங்களுடையதா? நீங்க எங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது. எவ்வளவு கசப்பு. ஐ தோழி, இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது. நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய். மொத்தம் என்னை எங்கிருந்தாலும் எடுத்து செல்லவா? இப்போ நாங்கள் இருப்பிடம். நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா? ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். என் செம்பலிமியாவை எடுத்து வராமல் முடியாது. ஓ, அந்த யோசனை. நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை? அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம். வணக்கம். எனக்கு விலங்குகள் இல்லை. உண்மையில் கார் பற்றி என்ன? நீ என்ன செய்றாய்? அட டூ, உன் கைப்பைகள் என்ன? சீஸ். ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய்? துளைகள் உள்ள சீஸ். அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது. சரி, செல்ல மிருகங்கள் இல்லை, நீ செல்லலாம். கியூட். வணக்கம், நான் உங்க புதிய அறை தோழர். சிறிது அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும். நீயா? இங்கே உனக்கு சிஸ்டு காத்திருக்கிறது. என்னும் சிஸ்டுக்கு போய் வா. நீர் மிகவும் புத்திசாலி. நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது. சிறந்தது.
ஓ, முறை முடிவடைவதா? நிறுத்து. நமக்கு பிறவிகள் கூட இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும். நாங்கள் விட்டுக் கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா? என்ன, நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா? என்ன ஒரு துன்பம். நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். என் லிஸ்ஸி எனது நண்பனாக வேண்டும். ஆஹா, எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீட்டுவார். அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும். எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பலை பரிகரிக்கவும், உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும். நான் நத்தையை இங்கே மறைத்து சோறால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களாம். ஆண்குரியவரே, நீங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு? அது என்ன? ஆஹா, கஞ்சி. என்ன ஒரு அருவருப்பு. நான் சில இனிப்பு உண்பேன். நோயாளிகளை கொண்டு வாருங்கள். நான் காத்திருந்தேன். ஏன் நம்மால் ஊத்தாப்பம் சாப்பிட முடியாது? உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன். நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள். மிக சிறந்த மருந்து. இது என்னுடைய லிஸ்டி. நான் உன்னை மிகவும் மிஸ்ஸாட்டு செய்கிறேன். அது திரவாத சூடாக இருக்கிறது. நிறுத்து. நீ எங்கு போகிறாய்? ஒரு ஆமை? மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை. அது புதிது. சரி, உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும். என்ன, விலங்குகள் அனுமதி இல்லை? ஆனால் என் பாஸ்கல் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும். நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள். நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம். பாஸ்கல், என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு. சரி பையன், ஒரு தொப்பி, டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம். இப்படியா? மிக நல்லது. இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும். நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்க செய்வோம். மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பநிலை 39.9. ஓ வணக்கம் மிஸ்டர் நர்ஸ். எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை. இப்போ தெளிய உள்வாங்க. உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை. ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர். ஓ ஒரு நிமிஷம். நெல், உங்க தலைவில ஒரு பச்சிளம் பொறி இருக்குதா? போங்க. எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே. ஏன் நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா?